ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஆடி வெள்ளி, விநாயகர் சதுர்த்தி, கிருஷ்ண ஜெயந்தி இந்த மாதிரியான பண்டிகை நாட்களில் ஈஸியாக ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஒரு 15 நிமிஷத்தில் செய்யக்கூடிய அல்வா மாதிரியான அவல் கேசரி தாங்க இன்றைக்கி ரெடி பண்ண போகிறேன். இந்த கேசரி பார்த்திங்கன்னா அவள் எந்த பக்குவத்தில் வறுக்கணும், எந்த அளவு தண்ணி வைக்கணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ நம்ம அவல் கேசரி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஈஸியாக செய்யலாம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். என்னோடய ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் மட்டும் கொடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அவல் கேசரி செய்கிறதுக்கு முதல்ல நம்ம அவல் வறுத்துக்க போகிறோம். ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துட்டேன். மெஷரிங் கப்பில் 2 கப் அளவுக்கு நான் அவல் எடுத்துக்கிறேன். சின்ன சின்ன நெல்லுலாம் இருக்கும், அதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் க்ளீன் பண்ணிவிடுங்க. க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 கப் அளவுக்கு நான் அவல் எடுத்துக்கிறேன். இது கெட்டி அவல் தாங்க, ரொம்ப தக்கையான அவல் கிடையாது, கெட்டி அவல் தான் எடுத்துருக்கிறேன். அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தாங்க வறுத்துக்கணும். அவல் நிறம் மாறக்கூடாது, அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும். எனக்கு இந்த அவல் வறுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் ஆனதுங்க. கைவிடாமல் வறுத்துக்கோங்க. அடுப்பை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி கைவிடாமல் எல்லா பக்கமும் நல்லா திருப்பி விட்டு நம்ம அவல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா கையில் தொடும்போது நல்லா புற நல்லா நமக்கு உடஞ்சி வரணும். அந்த பக்குவத்துக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும். அவல் நல்லா வறுத்தா தான் நம்ம போடக்கூடிய தண்ணியை கரெக்டாக எடுத்துக்கும், இல்லைன்னா தலதலன்னு ஆகிடும். அதனால் அவல் பார்த்திங்கன்னா நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம உடைக்கும் போது நல்லா உடஞ்சி வருது பாருங்கள். இந்த பக்குவத்துக்கு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ நமக்கு அவல் நல்லாவே வறுபட்டுருச்சு. அப்படியே ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். ஆற வச்சோன்னே இன்னும் நல்லாவே கிறிஸ்பியாக மாறும். அடுத்து பார்த்திங்கன்னா கேசரி செய்கிறதுக்கு நம்ம அடிகனமான பாத்திரத்தில் 4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கப் அவலுக்கு 2 கப் அளவு தண்ணி. நம்ம 2 கப் அவல் எடுத்ததுனால 4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். மொத்தத்துக்கு இதில் 4 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம அவல் பார்த்திங்கன்னா லைட்டாக ஆறிடுச்சு. இந்த மாதிரி நல்லா புறன்னு உடையணுங்க. இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு ஈரம் இல்லாத மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு இது விப்பர் மோடில் விட்டு நம்ம ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். ஒரே தடையாக அரைச்சோன்னா மாவு மாதிரி வந்துடும். அதனால் மிக்ஸி ஜாரை விட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சி நம்ம ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதில் பார்த்திங்கன்னா ஃபுட் கலர் சின்ன பிஞ்ச் அளவு சேர்த்துருக்குறேன். அடுத்து கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு எல்லோ கலருக்காக குங்குமப்பூவும் கொஞ்சம் சேர்த்துருக்குறேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம அவல் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. அப்படியே ரொம்ப ஓடக்கூடாது. விப்பர் மோடில் வச்சு க்ரஷ் பண்ணி எடுத்திங்கன்னா நமக்கு ரவை பதத்துக்கு வந்துடும். நான் அரைச்சி மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். தண்ணி பார்த்திங்கன்னா நல்லாவே கொதி வந்துருச்சு. நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்ச ரவையை சேர்த்துக்கலாம். கட்டிகள் பிடிச்சிடுங்க. கைவிடாமல் டக்குன்னு கலந்து விட்டுக்கோங்க. இது டக்குன்னு கட்டி பிடிக்க தான் செய்யும். நம்ம அப்படி கட்டி பிடிச்சதுன்னா நம்ம விஸ்கு வச்சு கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டேன். ஒரு 3 நிமிஷத்தில் நமக்கு அவல் நல்லாவே வெந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு ஜீனி பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் 1.5 கப் அளவு சேர்த்துக்கிறேன். முதல்ல 1 கப் அளவு சேர்த்துட்டேன். திரும்ப 2வது அரை கப் அளவு சேர்த்துக்கிறேன். 1 கப் அவளுக்கு 3/4 கப் அளவுக்கு ஜீனி அளவு. நான் 2 கப் எடுத்ததுனால 1.5 கப் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கிறேன். ஜீனி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு டக்குன்னு கட்டி பிடிக்கதாங்க செய்யும். நம்ம ஆனால் விஸ்கு வச்சு நம்ம டக்குன்னு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். கட்டிகள் பிடிச்சுன்னா இந்த மாதிரி விஸ்கு வச்சு கூட ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். இந்த ஜீனி சேர்த்ததுக்கப்புறம் 3லேருந்து 4 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு அவல் கேசரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. ஒரு சின்ன பிஞ்ச் அளவுக்கு டேபிள் சால்ட் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. ஒரு சின்ன பிஞ்ச் அளவுக்கு பச்சை கற்பூரம் சேர்த்துக்கிறேன். நமக்கு பிரசாதமாக ரெடி பண்ணுறதுனால சின்ன பிஞ்ச் அளவுக்கு பச்சை கற்பூரம் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, நமக்கு அவல் கேசரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ஒரு பேன் எடுத்துகிட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நெய் லைட்டாக சூடானதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு லைட்டாக வறுப்படட்டும். முந்திரி பருப்பு திராட்சையில் நம்மளுடைய விருப்பம் தாங்க, எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு பாதி அளவுக்கு நல்லா வறுப்பட்டதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு திராட்சை சேர்த்துக்கிறேன். திராட்சையும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். நம்ம ஒரு 15 நிமிஷத்தில் நம்ம அதை பிரசாதமாக ரெடி பண்ணலாங்க. ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா உண்மையாகவே சொல்கிறேன், அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். முந்திரி பருப்பும் திராட்சையும் நல்லா வறுப்பட்டுருச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அவல் கேசரியில் நம்ம இந்த முந்திரி பருப்பு திராட்சையை போட்டுடலாம்.
போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நமக்கு நல்ல சுட சுட நல்ல ஒரு சாஃப்டான அவல் கேசரி அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்குவத்தில் இருக்கும். நல்லா அல்வா மாதிரி தலைன்னு சூப்பராக இருக்கும். நல்லா அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. வாங்க இப்போ நம்ம அவல் கேசரி எப்படி இருக்குதுன்னு நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். சூடான பக்குவத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அல்வா பக்குவத்தில் அட்டகாசமாக இருக்கும். நம்ம லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு காமிக்கிற பாருங்கள். இது சின்ன பச்சை கற்பூரம்லாம் சேர்க்கறதுனால நமக்கு கோவிலில் கிடைக்கக்கூடிய அதே பிரசாதம் டேஸ்ட்டே நமக்கு கிடைக்குங்க. அப்படியே ஒரு வாழை இலை போட்டு மூடி வச்சுட்டிங்கன்னா நம்ம போட்டுக்கூடிய நெய்யோட வாசனை அப்படியே இருக்கும். வாங்க இப்போ நம்ம அவல் கேசரி எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமும் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம கோயிலில் கிடைக்கக்கூடிய அதே பிரசாதம் டேஸ்ட்லேயே கிடைக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டு கொடுங்க. உங்களோட கமெண்ட்டையும் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய விகாசம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.